omega 3 is derived from என்ன போட்டுருக்கு பாருங்க, fish oil sustainable stocks. ஓகேவா? சஸ்டைனபிள் ஸ்டாக்ஸ் எப்பவுமே ஒரிஃப்ளேம் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஒமேகா 3 விட நம்மளோட ஒமேகா 3 உடைய நேரத்தன்மை, அதாவது இப்போ நம்ம ஜென்ரலா ஒமேகா 3 ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வேலைப்பாடுகள் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு உங்களுக்கு வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுக்கும்ன்றது ஒன்று இருக்கு. இதோட ஒமேகா 3 உடைய வட்டம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாள் நீங்க சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் முந்தின நாள் நீங்க போட்டிருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உடைய தன்மை அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப நேரம் நீடிக்கும், 48 மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த ஒமேகா 3 வல்லமே நீடிக்கும் போடுறாங்க. எழுதி வைங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். மத்த ஒமேகா 3 என்ன ஆகும்னா பன்னியின் கொழுப்பை சேர்த்துவாங்க, ஏன்னா ஈடு காணணுன்றதுக்காக ஒண்ணு, அது நமக்கு தெரியாது, கலப்படம் தான். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து மொத்தம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் சீன்ற சர்டிபிகேஷன், FSSAI, GMO இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மீன் எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். மற்ற எல்லா ஒமேகா 3லயும் உங்களுக்கு 300 ரூபாய் 360 ரூபாய்க்குலாம் மீன் கிடைக்குது, மீன் என்ன மாத்திரம் கிடைக்குது. ஜென்ரல் நார்மல் இந்த செல்லர்ஸ், மங்களன் மங்கள், போத்தீஸ் எல்லா இடத்துலயுமே ஒமேகா 3 கிடைக்குது. எடுத்து நீங்க பின்னாடி அதான் நாலேஜ் தெரிஞ்சவங்களா இருக்க திரும்பி இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் கம்மியா இருக்கும், ஆனா அதுல இத்தனை சர்டிபிகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் என்னன்னா சால்மன் ஃபிஷஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? பேபி சால்மன் ஃபிஷஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த சால்மன் ஃபிஷஸ் வந்து யூசுவலா அட்லாண்டிக் ஓஷன்ஸ் அப்படின்ற இடங்கள்ல இருந்து இது எடுக்கிறாங்க. இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து இந்த மீனுங்க ஏன் எடுக்கிறாங்க? இதுங்க வயசுக்கு வரதுக்கு முன்னாடி எடுக்கும் போது இதோட ரத்த ஓட்டம், இதோட புரோட்டீன் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா இம்யூனிட்டி அட்டாக் ஆகாத மீனுங்க. ரைட்? அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன்ல தண்ணி இப்படி வரும். இந்த மீனுங்க என்ன பண்ணுனா, எல்லா மீனுங்களும் தண்ணி எப்படி போதோ அந்த வகையில தான் மீனுங்களும் போகும். பட் இவங்க செலக்ட் பண்ற சால்மன் இதுல வந்து கிரெயில் ஃபிஷ் ஒன்று இருக்கு, நிறைய ஃபிஷ்ங்க இருக்கு. CRL கிரெயிலோ ஏதோ சொல்லுவாங்க. அது வந்து சிவப்பு கலர் மீன், பொடி 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 மீனுங்க இருக்கும். அது வந்து சிவப்பு கலர் மீன் என்ன மாத்திரை, அதுவும் நல்ல குவாலிட்டி. பட் அது குண்டு மீன் என்ன மாத்திரை இருக்காது, ஒல்லி மீன் என்ன மாத்திரை இருக்கும். அதோட மேக்கே அப்படிதான் இருக்கும். அதுவும் புரோட்டீன் சத்து, ஃபேட்டி ஆசிட்ஸ், அது செகண்ட் கேட்டகரி. ஓகே, அதுவும் ஸ்கின்னுக்கு எடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி சால்மன் ஃபிஷஸ். டைம் மீன் என்ன மாத்திரை ஆக்சுவலி ஒரு 25+ இருந்து ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்க ஸ்கின்ல உங்களுக்கு கொலாஜன் பூஸ்டும், அந்த எபிடர்மிஸ் சொல்றாங்க மேல இருக்க தோல் என்னைக்குமே உங்களுக்கு அந்த மீனுக்கு என்ன ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்குமோ அதே ஷைனிங்னஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் கடல் கடியில இருக்க சத்து விஷயங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம நார்மலா சாப்பிட்டா விஷமா மாதிரி நம்ம இறந்துடும். பட் இந்த மீனுங்க நமக்கு லேபர் வேலைக்காரங்க மாதிரி. இதுங்க என்ன பண்ணுதுங்க, நமக்கு தேவையான அவ்வளவு ஃபேட்டி ஆசிட்ஸையும் போய் நல்லா சாப்பிடுங்க. இதுங்க நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்ல உடம்புல ஏற்றி அதுங்களோட ரத்தத்துல ஃபுல்லா ஃபேட்டி ஆசிட்ஸையும் ஒமேகாவையும் நல்லா உற்பத்தி பண்ணிக்கும். சில மீன்கள் ஒமேகா 6 வரைக்கும் போகும். ஒமேகா 6 இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான சத்து. ஓகேவா? ஃபேட்டி ஆசிட்ஸ்ல பிரீமியம் ரொம்ப திக் எண்ணெய்களா இருக்கும் அதெல்லாம். ஓகே, அது இது ஒமேகா 3 ஓரளவுக்கு சத்தை பில்ட் பண்ணி வைக்கும், ப்ரீமெச்சூர் ஃபிஷஸ் அப்படிங்கிறதுனால. ரைட்? இப்போ இந்த மீன் இதை சாப்பிடுதுங்க. இந்த மீனை எடுத்து நம்ம வெட்டி சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், நெருப்புல பொரிச்சிடுறோம், இல்ல குழம்புல போட்டுறோம். நீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸாக்ட் ஃபேட்டி ஆசிட்ஸோட சத்து நமக்கு கிடைக்குமா? குழம்புலையோ பொரிச்சோ சாப்பிட்டா மீன் சுவைக்கு சாப்பிடுறோம். நல்லா யோசிங்க, ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம அதிகம் சாப்பிடுறது இல்ல. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்க 2 கிலோ மீன் மட்டும் சாப்பிடணும். அரிசி சாப்பிடக்கூடாது, வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, வேற இன்க்ளூட் ஆகக்கூடாது, வெறும் மீனே உங்க டயட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாலிட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு முழு மீனை நீங்களே சாப்பிடணும். பட்ஜெட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் பிளேன் உங்க ஸ்கின் எபிடர்மிஸ்ல அது ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அதுங்க சாப்பிட்டு அது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் EPA and DHA வா மாத்தி நமக்கு கொடுக்குதுங்க. அதனால அது ரெடிமேடா அதுங்கல இருந்து வெறும் எண்ணெய் மட்டும் அதுங்க ரத்தத்துல இருந்து எடுத்து நமக்கு டிரைவ் பண்ணி